தான் அவங்க எதிர்கட்சி ஏதாவது குறைஞ்சவங்களுக்கா எதிர்கட்சி ஆகியிருக்காங்க. மக்கள்கிட்ட எந்த அதிருப்தியும் கிடையாது. தலைவர் எங்களுடைய தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் தளபதி அவர்களை ரொம்ப ஒவ்வொருத்தரும் அண்ணனாக நேசிக்கிறாங்க, அப்பாவை நேசிக்கிறாங்க, சகோதரராக நேசிக்கிறாங்க. அப்படி தான் அவங்களை நேசிக்கிறாங்க. அந்த விதத்தில் எந்த விதத்திலும் ஆட்சி மேலே அதிருப்தி. பெண்களுக்கு இலவச பேருந்துகள் அதே மாதிரி பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் திட்டங்கள் செயல்படுத்திருக்காங்க. ஆனாலும் இப்போ ஆட்சியில் பாதுகாப்பு பெண்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது மக்களுக்கு செய்கிற நன்மைகளை மறைக்கிறதுக்காக பொய்யான சில தகவல்களை பரப்பி அதன் மூலம் ஆதாயம் தேடலாமாங்கிறக்க அவங்க நினைக்கிறாங்க. அது நடக்கவே நடக்காது. மக்கள் தெளிவாக இருக்காங்க. இந்த ஆட்சியில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு உரிமை அத்தனை கிடந்திருக்கு. அதனால பெண்கள் இதாக தெளிவாக இருக்காங்க. இப்போ பல ஆண்டுகளாக இருக்கீங்க நீங்கள் அரசியலில், இப்போ ஒரு உத்வேகத்தோட செயல்பட்டு நீங்கள் உங்களுடைய இளமை காலத்தில் செயல்பட்டுருக்கீங்கள, அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்களா? இல்லை, இப்போது வந்து இளம் தலைவராக இருக்கிற மரியாதைக்குரிய எங்களுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வந்த பிறகு இளைஞரணி அப்படியே உத்வேகமாக இருந்திருக்காங்க. அந்த இளமையில் நம்ம எப்படி பண்ணணுமோ அதே இதை வந்து இளைஞர்கள் கையில் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த இயக்கத்துக்கு மனு சேர்க்கின்ற வகையில் இளைஞர்களே இருக்காங்க. அதனால் அதே உத்வேகம் இருக்குது. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? இளைஞர்களுக்கு என்னென்னா நன்றாக படிக்கணும், நன்றாக விளையாடணும், எல்லோரும் சகோதரத்தோடு அணுகணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம உருவாக்கணும். ஒரே இடமா இருக்கா? சரி, கொஞ்சம் வந்து வண்டியில் ஏறி போயிட்டு வந்தது.